ஹலோ மோட்டோ லவர்ஸ், MT-15 வெர்ஷன் 2 பைக்கை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நான் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட டிசைன் வந்து மாற்றுவாங்களா, இந்த பைக்கில் என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த பைக்கோட லான்ச் டேட் வந்து எப்போ கன்ஃபார்மாக சொல்லுங்கள் ப்ரோ, இந்த பைக் டீலர்ஷிப்புக்கு வந்து வந்துருமா வராதா, எப்போ வரும், மேபி ஜூன் மந்த் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த எல்லாத்தையுமே கிளியர் பண்ண விதமாக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நேற்று வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது MT-15 வந்து இந்த டேட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. ஏப்ரல் 11 வந்து யமஹாவிலேருந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. மாலை 5 மணிக்கு வந்து நடத்த போகிறாங்க, ஏப்ரல் 11ஆம் தேதி. அந்த ஈவெண்ட்டில் MT-15ஐயுமே அவங்க வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, டேட் சொல்லுங்கள் ப்ரோ, டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. நான் டேட்டும் சொல்லியிருக்கிறேன், வித் ப்ரூஃபோடு வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஏன் வீடியோவை பார்க்காம இந்த மாதிரி மறுபடியும் டேட் சொல்லுங்கன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அகைன் சொல்கிறேன், யமஹா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க ஏப்ரல் 11 மாலை 5 மணிக்கு. அந்த ஈவெண்ட்டில் யமஹா வந்து அஃபிஷியலாக இந்த பைக் வந்து மேபி லான்ச் பண்ணலாம். இந்த பைக்கோட புக்கிங்ஸை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ஷோரூமில் ஒரு சில பேர் வந்து விசாரிக்கும் போது பைக் வந்து இப்போ வந்து லான்ச் ஆகாது, இப்போ வந்து டெலிவரி ஆகாது, இன்னும் 2-3 மாதம் ஆகும், ஜூன் மந்த் தான் இந்த பைக்கை வந்து டெலிவரி கொடுப்பாங்க, ஜூன் மந்த் தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் இந்த பைக்கு வந்து கம்பல்சரி மேக்ஸிமம் இன்னும் அந்த ஏப்ரல் 11க்கு முன்னாடியே இந்த MT-15 வெர்ஷன் 2 வந்து டீலர்ஷிப்புக்கு வந்து வந்துடும். மதுரையில் வந்து டீலர்ஷிப்பில் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து புக்கிங்குமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த புக்கிங்ஸ் பண்ணக்குண்டான அட்வர்டைஸுமே அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஷோரூமில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து MT-15 வெர்ஷன் 2 வந்து புக்கிங்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புக்கிங்கோட கான்டாக்ட் நம்பரு அது எல்லாமே வந்து போட்டு விளம்பரமே வந்து படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த பைக்கு ஏப்ரல் 11க்கு முன்னாடியே டீலர்ஷிப் வந்து அரைவ் ஆகிடும். ஸோ டெலிவரியுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் டீலர்ஷிப் அரைவ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பைக் வச்சுக்கிட்டு டெலிவரி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் டீலர்ஷிப்புக்கு வந்துருச்சுன்னா கம்பல்சரி ஒரு 10 டேஸில் வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வந்து இருக்க வேண்டாம். ஸோ இது வந்து கம்பல்சரி 100% உண்மையான நியூஸு. தென் அகைன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டார், ப்ரோ நார்த் சைடு வந்து பைக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நானுமே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து ஷோரூமு தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. MT-15 பைக் வந்து எதுவுமே இருந்த மாதிரி எனக்குமே தெரியல. நானும் நிறைய சேனல் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன். எந்த சேனல்லையுமே MT-15 வெர்ஷன் 2 வந்து ஷோரூமுக்கு வந்து லான்ச் ஆகிருக்கிற மாதிரி சொல்லலை. யமஹாவோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே அவங்க இன்னுமே வந்து மாற்றலை. MT-15ஓட ஓல்டு வெர்ஷனை தான் இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர MT-15ஓட நியூ வெர்ஷன் வந்து இன்னுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணலை. ஏன்னா ஒன்ஸ் பைக் லான்ச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட யமஹாவோட வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட நியூ மாடல் பைக்கை வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க அவங்களோட வெப்சைட்டில். பட் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்கல. உங்களுக்கு டவுட்னா நீங்களுமே யமஹாவோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில சேனலில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இல்லாட்டி வியூஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கூட இந்த மாதிரி வந்து போடலாம், பைக் வந்து வந்துருச்சு அப்படி இப்படின்ட்டுன்னு போடலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து யாருமே நம்ப தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே MT-15 வெர்ஷன் 2 வந்து எந்த ஷோரூமுக்குமே அரைவ் ஆகலை, டீலர்ஷிப்புக்குமே வரலை. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்களை நம்பி யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தென் ஒரு சில பேர் கேட்குறாங்க, ப்ரோ என்ன மாதிரி கலர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலர் வந்து ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் அண்ட் மோட்டோ ஜிபி கலர் வந்து கம்பல்சரி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கலர், அதனால் அந்த கலரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் MT-15ல் ஒரு அசத்தலான கலர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப அட்ராக்ஷனான கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் தான். தென் டாப் ஸ்பெக் மாடலில் மோட்டோ ஜிபி எடிஷன் வந்து கம்பல்சரி வந்து கொடுப்பாங்க. தென் இது போக டாப் ஸ்பெக் மாடலில் இன்னொரு கலருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மோட்டோ ஜிபியில் உள்ள 60th அனிவர்சரி கலருமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்லையுமே இந்த 60th அனிவர்சரி கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த 60th அனிவர்சரி கலர் வந்து எந்த பைக்லையுமே வந்து லான்ச் பண்ணல. அதனால் இந்த நியூவாக லான்ச் பண்ணக்கூடிய MT-15 வெர்ஷன் 2ல் 60th அனிவர்சரி கலருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதாவது ரியர் சைடை வந்து மாடிஃபை பண்ணுவாங்களா, ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும், பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, ரைடருக்கு மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து சிங்கிளாக பைக் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகிற மாதிரி இந்த MT-15 வெர்ஷன் 1 வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வெர்ஷன் 2ல் வந்து ரியர் சீட் வந்து மாடிஃபை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. நானுமே நிறைய வெப்சைட்டில் வந்து ரெஃபர் பண்ணேன். எந்த வெப்சைட்லையுமே ரியரில் வந்து அதாவது இந்த பைக்கோட டிசைனை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வெப்சைட்லையுமே அவங்க வந்து
கொடுக்கல. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி ஃப்ரண்ட்டில் வேணால் சேஞ்சஸ் இருக்கலாம். அதுவுமே அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு தென் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டைலில் இருக்கிற டிஆர்எல் அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸிஸ்டிங் மாடலில் உள்ள ஃப்ரண்ட் போர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் இதோட ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். யமஹா வந்து ரியரில் இதோட டிசைனை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். பைக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போகிற மாதிரி ரெடி பண்ணால் தான் அந்த பைக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதனால் கண்டிப்பாக மேபி பில்லியன் வந்து உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி இந்த MT-15 வெர்ஷன் 2 லான்ச் பண்ணாங்கன்னா இந்த பைக் வந்து உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பைக்காக ஆகிடும். பட் மாற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. நான் விசாரித்த ஷோரூமில் 1 வீக்கில் பைக் வந்து டீலர்ஷிப்புக்கு வந்து அரைவ் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையா, நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த MT-15 வெர்ஷன் 2 வந்து எப்போ டீலர்ஷிப்புக்கு அரைவ் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ 1 வீக்காக நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த MT-15 வெர்ஷன் 2 வந்து டீலர்ஷிப் வந்துருச்சுன்னா நான் உடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த பைக்கை பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டவுட்ஸ் அப்படி கிளியர் பண்ணியிருந்தேன்னா ப்ரோ என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.